கடந்த முறை ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அறிவிக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார்? 1500 சொன்னார். இல்ல அது எப்படி சாத்தியம்னு கேட்டார்ல. இது பாருங்க, சாத்தியம்னு கேட்டது சாத்தியம் கேட்டாரு. நல்லா பாருங்க, வீடியோல பாருங்க. வீடியோ தயவு செஞ்சு அன்றைக்கி எடுத்தது, அன்றைக்கி இருக்கிறத எடுத்து போய் பாருங்கள். இவர் 10 மணிக்கோ 11 மணிக்கோ சொன்ன உடனே 1 மணிக்கோ 2 மணிக்கோ அந்த கேள்வி வந்தது. 5 மணிக்கு 1500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு அந்த கேள்வி வந்துச்சா இல்லையா? ஆமாம், அந்த கேள்வி வந்தது இல்லை. இன்றைக்கி நான் சொல்லட்டுமா, 12,000 கோடி. நான் தான் இப்போ உங்களுக்கு வித்தியாசமே சொன்னேன். இவங்க எடுக்கிற விளம்பரம் என்ன? இப்போ எனக்கு 2000 ரூபா பஸ் சார்ஜஸ் குறைஞ்சி போச்சு அப்படின்னு தான் இவங்க விளம்பரம் கொடுக்குறாங்க. அது யார்கிட்டேருந்து எடுத்து கொடுத்தாங்க? அந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளைக்கிட்டேருந்து தான் எடுத்து கொடுத்தாங்கன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ ஆம்பளைக்கும் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் தான் அது ஒரிஜினலாக சேமிப்பு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்படித்தான் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். சாத்தியமானு கேட்டால் ஒரே வரியில் பதில் சொல்லிட்டோமா? நானும் நீங்களோ 2017க்கு முன்னாடி கட்டிய எந்த வரியிலையுமே 100 ரூபாய்க்கு 10 ரூபா தான் அரசுக்கு போயிட்டு இருந்தது. இன்றைக்கி 100 ரூபாயில் 60 ரூபாய் அரசுக்கு போயிட்டுருக்கு. வரி ஏற்றலை, வரி குறைஞ்சிருக்கு. 2017க்கு அப்புறம் ஒரு பொருளினுடைய விலை வரி விஷயத்தில் 0.5% கூட ஏறலை. 2017க்கு முன்னாடி இருந்ததை விட 2017க்கு அப்புறம் குறைந்து 2025 பல விஷயங்களுக்கு 5% வரின்ற அளவு குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் ஜிஎஸ்டி வருமானம் ஏன் அதிகமாகுதுன்னு கேட்டால், அன்றைக்கி 10 பேர் தான் கணக்கு காட்டினா இன்றைக்கி 60 பேர் வரைக்கும் கணக்கு காட்டியிருக்கான். இன்னும் கொஞ்ச நாளில் 70 பேர் 80 பேர் 90 பேர் கணக்கு காட்ட வேண்டிய அவசியங்கள் வரும், நிர்பந்தங்கள் வரும். அப்படி வரும்பொழுது நம்மளுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் எங்கேயோ போகும். அப்போது 2.5 லட்சத்துக்கு கம்மியாக வருமானம் வாங்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதில் நியாயம் இருக்குது. விலைவாசி ஏறிடுச்சு, நீங்கள் அதுக்கு 1000 ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்குறீங்க. அவங்கள போய் இதை வச்சு வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறீங்க. அது வரைக்கும் கரெக்டு. ஆனால் 2.5 லட்சத்துக்கு கம்மி, அதிகமாக 5 லட்சத்துக்கு வருமானம் உள்ளவங்களுக்கும் அந்த 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா பணம் அதிகமாக மார்க்கெட்டில் வரும். பணம் அதிகமாக மார்க்கெட்டில் வந்தால் விலை உயரும். விலை உயர்ந்ததுன்னா அந்த 2 லட்சத்துக்கு கம்மியாக குடும்ப வருமானம் இருக்கிறவங்க அன்றைக்கி 60 ரூபாய்க்கு அரிசி வாங்கியிருப்பாங்க. வாழ்க்கையில் பச்சரிசி வாங்கி சாப்பிட்ருக்க மாட்டாங்க. 1000 ரூபாய் ஸ்டாலின் ஐயா கொடுத்து ஃபோன் பண்ணி கம்மல் வாங்கிட்டீங்களா, காதில் தோடு போட்டிருக்கீங்களான்னு கேட்டார் இல்லையா? அப்போ 60 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. இன்றைக்கி 70 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கும் வாங்குவாங்க. இதுதான் பொருளாதாரத்தில் ரொம்ப ஜாகிரதையாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கொடுக்கணும்னு முடிவு பண்ணால் ஸ்பெசிஃபிக்காக புறா கண்ணுக்கு தான் கொடுக்கணும். புறாக்கோ கிளைக்கோ ஆலமரத்துக்கோ கொடுக்கக்கூடாது. அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தால் நல்லது நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 5 வருடம் இந்த ஜிஎஸ்டி இதே ரூட்டில் கரெக்டாக போயிட்டு இருந்ததுன்னு சொன்னால் இந்தியாவில் எதெல்லாம் அத்தியாவசியமோ அது எல்லாமே இலவசமாகும். இப்போ நீங்கள் 5 வருடம் சொல்கிறதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ ஒரு பட்ஜெட், மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா போன வருஷம் என்ன செலவு பண்ணால் அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத தான் ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. ஆனால் போன பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கான திட்டங்கள் அப்படின்னு சொல்லி 5 வருஷமா 24 வருஷம். சரி, ஓகே. அமிர்த் காலினுடைய 2047 நோக்கி நம்ம போகிறோம். இந்த நம்பிக்கையில் தான் அவங்க அதுக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. நம்பிக்கை இல்லை சார், அந்த இலக்கோட தான் பண்ணியிருக்காங்க. 2024 பட்ஜெட்டை கூர்ந்து கவனிங்க. ஒரு எல்லோ ஹைலைட்டர் எடுத்து டச் பண்ணிட்டே வாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டை மட்டும்தான் அதிகமாக எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. 2025 பட்ஜெட்டை எடுத்துக்கோங்க, பிங்க் கலர் ஹைலைட்டர் எடுத்துக்கோங்க. டோட்டலாக உற்பத்தியை தான் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. நிறைய இருக்கும், கிட்டத்தட்ட 2000 பக்கமோ 1000 பக்கமோ இருக்கும். நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்து ஹைலைட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 2024 பட்ஜெட்டுங்கிறது வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை நோக்கி வந்து, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், நிறைய கம்பெனிகளுக்கு தகவல் கொடுத்தாங்க. நீங்கள் இத்தனை பேரை வேலைக்கு அமர்த்தினீங்கன்னு சொன்னால் நாங்கள் 15,000 ரூபாய் உங்களுக்கு மாதம் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட்டை நோக்கி போச்சு. போன முறை பட்ஜெட் பூரா மேனுஃபேக்சரிங்கை நோக்கி போச்சு. இந்த வரை பட்ஜெட் எல்லாமே சேவையை நோக்கி போச்சு. சேவைனா என்ன? நம்ம எல்லாரும் இப்போ தனித்தனியாக பண்ணுறோம் இல்லையா? ஒரு லாயரோ அல்லது ஒரு எக்ஸ்போர்ட்டரோ அல்லது இண்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையில் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அது எல்லாமே இப்போ சேவைகளில் வருது, சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே தான் இந்த பட்ஜெட் இருக்குது. இப்படியே தான் கொண்டு போகிறாங்க. அடுத்த 24 வருடங்களுக்கான திட்டத்தை 3 வருடத்துக்கு முன்னாடி தொடங்கினாங்க. பட்ஜெட்டுங்கிறது எங்கள் சோஐயா எப்போதுமே சொல்லுவார், நீங்கள் சொன்னது தான் சொல்லுவார். போன முறை இவ்வளோ வரும்னு நினச்சேன், இவ்வளோ தான் வந்தது. இவ்வளோ செலவாகும்னு நினச்சேன், இவ்வளோ ஆயிடுச்சு. இதனால் இவ்வளோ பற்றாக்குறை. இதுதான் பட்ஜெட்டு. அடுத்த வருஷம் இத்தனை வரும்னு நினைக்கிறேன், அடுத்த வருஷம் இத்தனை செலவாகும்னு நினைக்கிறேன், இவ்வளோ போகும். இவ்வளோ தான் பட்ஜெட்டோடைய வேலை. ஆனால் நிர்மலா சீதாராமன் நம்ம கடைசி 4 வருடமாகவே, கோவிடுக்கு அப்புறமே, கோவிட் ஒரு செட்பேக் ஆச்சு நமக்கு, 22க்கு அப்புறமே அவங்க ஃபோக்கஸ் எல்லாமே டுவர்ட்ஸ் இந்த அமிர்த் கால். 2047 இந்தியா வல்லரசுன்னா இப்படி கெத்தா நிற்கணும் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே கொண்டு வர்றாங்க. அதுதான் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக சொல்ல முடியும். ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் மட்டும் இண்டிவிஜுவலாக சர்வீசஸுக்கு மட்டும், கொஞ்சம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், பட்ஜெட்டில் லெதருக்கு இத்தனை, ஃபிஷரிஸ்க்கு இத்தனை, எலக்ட்ரானிக்ஸுக்கு இத்தனைன்னு ஒதுக்கிறது வேறு விஷயம்.
ஆனால் இந்த வாட்டி நிறைய எம்எஸ்எம்இயை பற்றி பேசியிருக்காங்க. நீங்கள் லெதர்னு சொன்னாலும் தமிழ்நாட்டுக்கு பெரிய அமௌண்ட். லெதரில் நம்ம கிட்டத்தட்ட 35% 40% ஏற்றுமதி நம்மளால் தான் நடக்குது. ஃபிஷரிஸ்ன்னு சொன்னீங்கன்னாலும் தமிழ்நாட்டுக்கு தான் நல்லது. காரணம், மிகப்பெரிய கடல் பகுதி இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். 1150 கிலோமீட்டருக்கு கடல் பகுதி இருக்குங்கிறது தான் நம்மளுடைய வரலாறு. இந்த சைடு பூரான்னு வச்சுக்கோங்களேன், மெட்ராஸ்லேருந்து கிழக்கு மாவட்டத்தை சாவடித்து வச்சுருக்கீங்க இல்லையா? எத்தனையோ வருடங்களாக கிழக்கு மாவட்டத்தையும் தெற்கு மாவட்டத்தையும் தனிநபர் வருமானத்துலேருந்து எல்லாத்தையும் சாவடித்து வச்சுருக்கீங்க இல்லையா? அந்த ஏரியா பூரா இந்த ஃபிஷரிஸ்க்கான கான்சன்ட்ரேஷனில் தான் வரும். அதே மாதிரி மூணாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிஷரிஸ் ஒரு பக்கம், லெதர் ஒரு பக்கம், எலக்ட்ரானிக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா கோயம்புத்தூரோ ஈரோடோ அந்த கொங்கு மண்டலம் என்டையர் ஏரியா டோட்டலாக காம்போனன்ட்ஸ் ஏரியாக்குள்ளே தான் வரும். இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிற நிறைய நல்ல விஷயங்கள் தமிழ்நாட்டை நோக்கி தான் வரும். போன பட்ஜெட்லேயும் லெதருக்கும் ஃபிஷரிஸ்க்கும் கொடுத்தாங்க. இந்த ஃபோக்கஸை எம்எஸ்எம்இக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல தனிநபர் எம்ப்ளாய்மெண்ட்டு, அதுக்கப்புறம் உற்பத்தி மேனுஃபேக்சரிங், பிஎல்ஐ வந்த பிறகு அதனுடைய லிங்கில் வந்து நிறைய இடங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது இல்லையா? அந்த இதுக்குள்ளே வந்தாங்க. இப்போ சர்வீசஸ்குள்ளே வந்திருக்காங்க. இப்படி தன்னை அழகாக ஷேப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் தொடர்ந்து 5 நாளாக கொடுத்துட்ருக்கிற ஒரு சிம்பிள் உதாரணம், ஒரு அம்மாவும் அப்பாவும் குழந்தை பிறந்த உடனே அன்றைக்கி ராத்திரியோ அடுத்த நாளோ அந்த குழந்தைய எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு ஒரு கனவு கண்டா எப்படி இருக்கும்? ஒரு 25 வருடத்துக்கு அந்த கனவை தான் உங்கள் முன்னாடி 24 வருடத்துக்கு கொடுக்குறாங்க. அது வந்து குழந்தை பிறந்த உடனே அந்த கனவு கண்டிருக்கலாம் சார். இன்னைக்கு 10-11 வருஷம் பட்ஜெட்டில் பண்ணுறாங்களா தான் இப்போ கேள்வி. எங்கள் கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது, இது ஒரு தப்பா? அமிர்த் காலுங்கிறத நான் வந்து முதல்ல வந்தேன், குப்பையெல்லாம் தள்ளி போட்டேன், சரி, குப்பையெல்லாம் நீக்கினேன். அப்புறம் மக்கும் குப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு மக்கா குப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு மக்கும் குப்பையெல்லாம் தூக்கி போட்டேன். அதற்கப்புறம் எல்லா இடத்துலையும் கழிவறையும், எல்லா இடத்துலையும் ரோடும், எல்லா இடத்துலையும் விளக்கும் கொடுத்துட்டே வந்தேன். ஒரு கட்டத்தில் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஏன்னா நான் பொறுப்புள்ள இளைஞன் ஆகிட்டேன். அடுத்த 24 வருடத்துக்குள்ளே நான் இந்த இந்தியா உலகத்தினுடைய என்னுடைய 100வது ஆண்டை நான் கொண்டாட போகிறேன். அந்த 24 வருடங்களுக்கான திட்டம் அமைச்சிருக்கேன். இதில் என்ன தப்பு இருக்குது? சரி சார், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 ஆண்டு காலம் உட்கார வச்சு சோத்த போட்ட இந்திரா காந்தியை பற்றி ஒரு பேச்சு இல்லை. கரீபி ஹட்டாவோ, ஏழ்மையை நீக்குவேன்னு அந்த அம்மா பொய் சொல்லிட்டு ஜெயிச்சது 1971. அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, உனக்கு எதாவது தெரியுமா? உன் வாழ்க்கையில் கரீபினா என்னன்னு தெரியுமா? ஏழ்மைன்னா என்னன்னாவது தெரியுமா? அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அந்த கேள்வியே இருந்திருக்காது. அப்படி பார்த்தாலுமே இங்கே 25 கோடி பேரை நாங்கள் வறுமை கோட்டுக்கு மேலே கொண்டு வருவோம், நாங்களே கொண்டு வந்துட்டாங்களா? வறுமை கோட்டுக்கு மேலேங்கிறத கரெக்டாக படிங்க. அதாவது வறுமை நிலைக்குன்னு சிலது இருக்குது. அதாவது நான் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனால் என்கிட்ட இது இல்லை. அதாவது ஒரு மொபைல் இல்லை, அல்லது நான் இருக்கிற இடத்துல இன்டர்நெட் இல்லை. எனக்கு ஜெயலலிதா அம்மா லேப்டாப் கொடுத்தாலும் அந்த இடத்துல வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லைன்னு ஏழ்மையினுடைய நிலைகளை நீக்கினாங்க. அது புரியறதுக்காக நான் அந்த 4-5 உதாரணம் உங்களுக்கு சொன்னேன். அதாவது நான் என்கிட்ட சாப்பாடு கரெக்டாக கிடைக்குது, உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு டேபிள் இல்லை, அல்லது எங்கிட்ட சாப்பாடு கிடைக்குது, அழகாக பரிமாறக்கூடிய இலை இல்லை அப்படின்னு அந்த ஏழ்மை நிலைகள் இருக்கு இல்லையா? படிப்புக்கு வந்து இவ்வளோ தூரம் போக வேண்டியதாக இருக்குது. பெண்களுக்கு சைக்கிள்னு ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தாங்கள்ல 11 படிக்கும்போது, அதனுடைய மெய்ய நோக்கம் என்ன தெரியும்? அவங்க வந்து அதை ஜெயலலிதா சைக்கிள் கொடுக்கும் திட்டம்னு போடலை, இவங்கள மாதிரி கலைஞர் உயிர் காப்பீட்டு திட்டம்னு போட்டாங்களே, அப்படி அந்த அம்மா போட்டுக்கவே இல்லை, சைக்கிள் திட்டம்னு கொண்டு வந்துச்சு. சைக்கிளில் ஒரு பொண்ணு போயிட்டு படிச்சுட்டு திருப்பி வரும்போது தன்னால் பாதுகாப்பாக வர முடியும். அடிப்படையில் சாலை இருக்குது, எம்ஜிஆர் போட்டது. அண்ணன் பாலம் தான் கட்டினார் கருணாநிதி, இவர் சாலை போட்டதெல்லாம் எம்ஜிஆர். சாலை இருக்குது, வந்துடுவாங்க. அந்த நோக்கத்தில் மட்டும்தான் கொடுத்தாங்க. லேப்டாப் கொடுக்கும்போதும் அதே நோக்கத்தில் தான் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி லேப்டாப்பை நீங்கள் தூக்கி கொண்டு போய் 3வது வருஷம் படிக்கிறவனு கொடுக்குறீங்கன்னா அவனுக்கு தான் வாக்கு இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரியான கயமைகள் எதுவும் இல்லாமல் செயல்படுவது தான் பிஜேபியோடைய வேலை. ஆமாம் சார், அந்த வறுமை கோட்டுக்கு மேலே அதுக்குன்னு பதில் வரலையே. நான் தான் உங்களுக்கு சொன்னேன் எந்தெந்த நிலைகளில் நீக்கினாங்கன்னு சொன்னேன். வறுமைக்கு என்னென்னலாம் பிரச்சனையோ, அதாவது இவ்வளோ தூரம் போக வேண்டியது இல்லை சார். நான் இப்போ கேட்குறேன், பிஜேபியோட பார்வைப்படி வறுமை கோடுனா என்ன? நான் உங்களுக்கு ஒன்று கேட்கட்டுமா? எத்தனை ரூபாய் இருந்ததுன்னா ஒரு மனுஷன் வந்து ஏழைன்னு ஏழை, ₹1 இல்லைன்னா யாரை ஏழைன்னு சொல்லுவீங்க? ஒரு நாளைக்கு இன்னைக்கு கணக்கு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ₹300 அது வேணும் சார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பிஜேபி ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் இந்தியாவில் ₹100 கம்மியாக ஒரு நாளைக்கு செலவு பண்ணிட்டு இருந்தவங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 80%. ஒரு நாளைக்கு ₹100 கம்மியாக செலவு பண்ணி கொண்டிருந்தவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து, வாடகையிலேருந்து போகிறதுலேருந்து படிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் சேர்த்து, வெறும் காலை உணவு போட்டேன் அதனால் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிற அந்த மேட்டர் இல்லை. ஆனால் இன்றைக்கி அது 1/3 குறைஞ்சிருக்கு. அதாவது ₹100 இருந்தால் போரும்னு நினைக்கிறவங்க 80% இல்லை, அது கிட்டத்தட்ட 66% குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் படிக்கணும்னா நித்தி ஆயோக்கில்
வந்த உடனே இந்த 6 தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு பேசுவானுங்களே, இதை படிக்கக்கூடாது. அந்த நித்தி ஆயோக் ரிப்போர்ட் எடுத்து படிச்சிங்கன்னா ஏழ்மை நிலை அப்படிங்கிறது வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ வேணும். 300 ரூபாய் ஏன் தேவையில்லைன்னா, ஒழுங்காக அம்மா உணவகம் நடத்தியிருந்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 25 ரூபாய் இருந்தால் போகிறோம். 300 ரூபாயெல்லாம் தேவையில்லை. அதுக்கு நீங்கள் அண்ணாரிவாளையம் பக்கத்தில் எங்கேயாவது இருந்திருந்தாங்கன்னா அந்த மாதிரி தேவைப்படலாம், எனக்கு தெரியாது. ஏன்னா பக்கத்தில் ஏதாவது டாஸ்மாக் இருக்கும். ஆனால் ஒரு மனிதனுக்கு ஜெயலலிதா அம்மா காலத்தில் அம்மா உணவகம் கொண்டு வந்த பிறகு உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா, அம்மா உணவகத்துக்கு முன்னாடியே கருணாநிதி ஐயா ஒரு ஹோட்டல்லையும் 10 ரூபாய்க்கு சாப்பாடு போடணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். 10 நாள் பண்ணான், ஃபோட்டோ கிட்டெல்லாம் எடுத்தான், எல்லா பேப்பர்லையும் கொடுத்தான், அப்புறம் நிறுத்திட்டான். ஆனால் இவங்க அதை வந்து ஒழுங்குபடுத்தினாங்க. செலவுகளை குறைப்பது அப்படிங்கிறது தான் ஒரு அரசாங்கத்தினுடைய நிலைமை. நீங்கள் ஏழையாக இருக்கிறதும் நான் ஏழையாக இருக்கிறதும், இப்போ உதாரணத்துக்கு 2 பணக்காரனில் ஒருத்தன் ஏழையாக இருக்கலாம், 2 ஏழையில் ஒருத்தன் பணக்காரனாக இருக்கலாம். இதுக்கெலாம் அரசு ஒன்றும் பண்ண முடியாது. அவன் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் இவங்க செய்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் ஆழமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஏழ்மை நிலைக்கு என்னென்னலாம் இல்லையோ, இந்த உணவு ரோட்டி கப்படா மக்கானுன்னு கதை விட்டுட்டு இருந்தது காங்கிரஸ், அந்த கதைக்கெல்லாம் வரல. ஒருத்தன் ஏழையாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் இருக்குமோ அந்த நிலையிலிருந்து நீக்கினாங்கன்னு தான் உங்களுக்கு சொல்லப்பட்டது. இப்போ நீங்கள் தனிநபர் வருமானம் கூட இருக்குது அப்படின்றது சொல்கிறீங்களா? தனிநபர் வருமானங்கிறது ரொம்ப தப்புங்க. ஏன்னா அதை பார்க்கவே கூடாது. அது வந்து ஒரு புள்ளி விவரம், ஒரு ஸ்டாண்டர்டுக்காக கொடுக்குறது. உதாரணத்துக்கு சிகப்பு இருக்குது, இப்போ மஞ்சள் ஆகிடுச்சு, நீ கிளம்பு பச்சை ஆகிடுதுன்னு சொன்னால் உங்களுக்கு விபத்து நடக்காதுன்னு இல்லை, கிளம்பினீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படுறது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் வந்து 2,13,000 இருந்தது நம்ம தியாகராஜன் ஐயா நிதியமைச்சராக வர்றதுக்கு முன்னாடி. கடன் வந்து 2,14,000 16,000 கொஞ்சம் கூட குறைச்சலாக இருந்தது. எல்லார்கிட்டையும் 2,13,000 வந்துட்டு இருந்ததா? இல்லை. அது எப்படி கணக்கு போடுவாங்கன்னா, இப்போ ஜெகத் ரட்சகன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவருடைய வருமானம் மட்டும் ஒரு 4,000 கிராமத்துக்கு மொத்தமாக முடிஞ்சு போயிடும். பொன்முடி எடுத்துக்கோங்க, அவரது வந்து ஒரு 1000 கிராமத்துக்கு முடிஞ்சு போயிடும். டிஆர் பாலுது எடுத்துக்கோங்க, அவரது ஒரு 1000 கிராமத்துக்கு முடிஞ்சு போயிடும். இவங்களதெல்லாம் வருமானமும் ஏழையோடைய வருமானத்தையும் கூட்டிட்டு வகுத்துட்டு ஐயா 2,30,000 ஒரு கணக்கு கொடுப்பாங்க. இது தப்பு. பட் அது ஒரு ஸ்கேல் வேணும் இல்லை, அளக்கிறதுக்கு ஏதோ ஒன்று வேணுங்கிறதுனால ஒரு அரடி ஸ்கேல் வச்சு அளக்கிற மாதிரியான விஷயந்தான் இந்த பர்காபிட்டா இன்கம்ங்கிறது. பர்காபிட்டா டெப்ட் தான் ரொம்ப முக்கியம். பர்காபிட்டா டெப்ட் தான் முக்கியம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பர்காபிட்டா டெப்ட் 4 லட்சத்துக்கு மேலே போயாச்சு. ஆனால் வருமானம் அந்த அளவுக்கு கூடலை. அந்த கம்பேரிசனுக்கு தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும், வேறு எதுக்கும் எடுத்துக்கக்கூடாது.